மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார். நேற்று இரவு, அதாவது இரவு 1 மணி அளவில் அவருடைய உயிரானது பிரிந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தந்து வருகிறார்கள். சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரினுடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக அவரினுடைய உடல் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், அதே போல சினிமா துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து வருகை தந்து அவரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியும், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவரினுடைய குடும்பத்தினருக்கு தங்களுடைய ஆறுதலை கூறியும் வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசையினுடைய இல்லத்திற்கு வருகை தந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குமரி அனந்தனின் உடலுக்கு தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரினுடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதலையும் அவரின் இரங்கலையும் கூட தெரிவித்துக் கொள்ளக்கூடிய அவர் அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலும் உடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடன் இருக்கிறார். குமரி அனந்தனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஒருவர். மேலும் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே போல 1 முறை மக்களவை உறுப்பினராகவும் இருந்த ஒருவர். அதே போல பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் ஆளுநரும் அதே போல பாஜகவினுடைய மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவரினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய குமரி அனந்தனன் வயது மூப்பு அதே போல உடல்நல குறைவு காரணமாக இரவு மறைந்திருந்தார். அந்த வகையில தற்பொழுது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரினுடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக உடலானது வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தி இருந்தார். மேலும் அவரினுடைய உடலானது இன்று காலை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இடுகாட்டில் தகனம், அதாவது இன்று மாலை தகனம் செய்யப்பட இருக்கிறது. முழு அரசு மரியாதையோடு அவரினுடைய இறுதி சடங்கு என்பது நடைபெற இருக்கிறது.